வயநாடு பக்கமும் போகல. கோட் ஆடியோ லான்ச்சும் இல்லையா? விஜயின் அதிரடி முடிவு. கோட் படத்தின் படப்பிடிப்புக்காக நடிகர் விஜய் கேரளாவுக்கு சென்ற போது விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு ரசிகர்கள் அலைக்கடல் என திரண்டு அவரது காரை எல்லாம் உடைக்கும் அளவுக்கு பாசத்தை காட்டினார்கள். ஆனால் வயநாடு நிலச்சரிவில் 350க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்த நிலையில் சூர்யா, சியான் விக்ரம், மோகன்லால், கமல்ஹாசன், நயன்தாரா உள்ளிட்ட பலர் நிதியுதவி அளித்தனர். ஆனால் விஜய் நிதியுதவி வழங்கியது போலவோ கேரளா மக்களை நேரில் சென்று சந்தித்தது போலவோ எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. கோட் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த 3 பாடல்களும் வெளியாகி ரசிகர்களை கவராத நிலையில் அந்த படத்திற்கு ஆடியோ லான்ச் வேறு வைத்து யுவன் சங்கர் ராஜாவை பாராட்ட வேண்டுமா என விஜய் நினைத்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை. கோட் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறாது என்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் சினிமா வட்டாரத்தில் பரவி வருகின்றன. விஜய் கோட் படத்தின் வெற்றி விழாவை வைத்துக் கொள்வோம் என்றும் லியோ படத்திற்கு பண்ணதை போலவே செய்துவிடலாம் என்கிற முடிவுக்கு தற்போது வந்துவிட்டதாக கூறுகின்றனர். கோட் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றால் நிச்சயம் ஏதாவது பெரியதாக வெடிக்கும் என்கிற அச்சம் காரணமாக சுமூகமாக படத்தின் ட்ரெய்லரை ஆன்லைனில் வெளியிட்டு நேரடியாக படத்தை ரிலீஸ் செய்து விடலாம் என்கிற திட்டத்தில் தான் விஜய் இருப்பதாக கூறுகின்றனர். லியோ படத்திற்கு ஏற்பட்டதை போல டிக்கெட் டிமாண்ட் கோட் படத்திற்கு ஏற்படாத அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தியேட்டர்களிலும் கோட் படத்தை வெளியிடும் முயற்சியில் ஏஜிஎஸ் நிறுவனம் மற்றும் படத்தை வாங்கி வெளியிடும் ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் இருப்பதாக கூறுகின்றனர். கோட் படத்துடன் எந்த படமும் போட்டி போடாத நிலையில் ஒட்டுமொத்த ஸ்கிரீன்களிலும் விஜய் படத்தை ஓட வைத்து முதல் நாள் வசூலில் சாதனை படைக்கவும் திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக கூறுகின்றனர்.